அப்படி எண்ண முடியாத முடிகளை பெறுவதை அதை எடுத்துக்கிட்டா போட்டு அப்போ மலக்களுக்கெல்லாம் பத்தனையா மலக்கள் போட்டி போட்டுக்கலாம் அந்த முடி எடுத்து வச்சுக்கிறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் திருமுடி இறக்கின ஹதீதுங்கிற பேர்ல வெள்ளி திங்கள் இரவுகளில் படித்தோம் நாங்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை சிடி மற்றும் ஆடியோ பாகங்கள் 9 கேட்கலாம், பார்க்கலாம். என்ன விறகு வெட்டி கிஸ்ஸா? எவனோ ஒருத்தன் எந்த காலமும் இல்ல, வருஷமும் இல்ல, ஊரும் இல்ல, தேதியும் இல்ல, எவனோ ஒரு விறகு வெட்டி இருந்தானா, விறகு வெட்ட போனானா, ஜாபர் சாதிக்கு பேர்ல பாத்தியா ஒளிப்பிட்டானா, அது பூரி சுட்டுலாம் ஊத்துனானா பாத்தியா, அதை ஓதுன உடனே விறகு வெட்டி பணக்காரன போயிட்டானா, விறகு வெட்டி பணக்காரன போயிட்டானா. இத கிஸ்ஸாவை படிச்சு போட்டு எங்க வீட்டுல ஓதுவாங்க. புரியா பாத்தியா, மேற்கட்டு கட்டி பானம் பார்க்க கூடாதுன்னு சரத்து போட்டு இது மாதிரிலாம் பெரிய கண்டிஷன் இருக்குது. இத உட்கார்ந்து செஞ்சோமா இல்லையா? இப்ப நாட்டியத்துக்கு போக எப்படி இருக்க முடியும்? இதான இஸ்லாம். நம்மள எப்படி எல்லாம் கருத்து வச்சிருந்தா இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜாபர் சாதிக்குங்கிற ஒரு யார் அவரு? ஷியாவுல உள்ள ஒரு ஆள் அவரு. அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. இத பண்ணுனா செய்தூன் கிஸ்ஸா, பப்பரத்தியார் அம்மானை, வெள்ளாச்சி மசாலா, 100 மசாலா, 1000 மசாலா, சிரிக்கையில் அப்படி ஒண்ணு இருக்குது. புஸ்தகம் பாத்துக்கலாம் கண்காட்சியில. என்ன 1000 மசாலாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சின்னஞ்சிறு பிராயத்தில் இருப்போம். 100 மசாலான்னு தெருவுக்கு நடத்துவாங்க கிராமங்கள்ல. பக்கீர் சாக்கள் கொட்டடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி மேடையை போட்டு 100 மசாலா நடத்துவான். என்னடா 100 மசாலானா மார்க்க சட்டங்க. 100 மசாலாவை பத்தி அந்த கலா காலச்ச வில்லுப்பாட்டு இருக்குல்ல, வில்லுப்பாட்டு முறையில நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவர் கேட்பா, என்ன கேட்பாங்க, ஈமானுக்கு எத்தனை கால் கேள்வி. அவர் பதில் சொல்லுவாங்க, தெரியாது ஈமானுக்கு எத்தனை கால், ஈமானுக்கு ஏது காலு அப்படிமாவ. உன் விளக்க தஃசீர் பண்ணுவாங்க, ஈமானுக்கு காலு 10. ஈமானுக்கு காலு 10? அது எப்படி? ஈக்கு 6 காலு, நானுக்கு 4 காலு. இதை உட்கார்ந்து கேட்டுட்டு போனோமா? இத மார்க்கம்ங்கிற பெயர்ல இப்படி 100 மசாலா எப்படி தொழுகிறதுங்கிற மசாலா இல்ல, எப்படி நோம்பு வைக்கிற மசாலா இல்ல, எப்படி ஜக்காத்து கொடுக்கிற மசாலா இல்ல. மசாலா எப்படி? இதான் மசாலா. இந்த மாதிரி கிறுக்கம் உளர்ற மாதிரி ஈக்கு 6 காலா, மானுக்கு 4 காலா, அப்ப ஈமானுக்கு டோட்டல் 10 காலு. இப்படி கிறுக்கம் கிறுக்குத்தனமா உளறி 100 மசாலான்னு உட்கார்ந்து பாட்டு படிச்சு நடத்துவாங்க. இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து நாங்களும் உட்கார்ந்து கேட்போம். அப்ப சின்னஞ்சிறு பிராயத்துல பதியுது, என்னடா கிறுக்கனூலா இருக்காங்க, இது என்ன சொல்றாங்க? ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு, என்ன இதுல என்ன விஷயம் இருக்குது? இதுல என்ன அறிவு இருக்குது? இதுல என்ன போதனை இருக்குது? இதுல இருந்து இதை கேட்க நான் எப்படி திருந்த போறேன்? என்னுடைய தப்பு எப்படி ஒழியும்? நான் இதுல இருந்து எப்படி நல்லவன் ஆயிருவேன்? ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு திருட மாட்டானா? பொய் சொல்றது விளையுவானா? விசாரம் செய்ய மாட்டானா? இதுல என்ன சொல்ல வர்றாங்க இவங்க? சிரிக்கிற பேர் ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்து சிரிச்சோம், இஸ்லாம்ங்கிற பேர்ல சிரிச்சோம். ஒருத்தன் பார்த்தா 100 1000 எடுத்துக்கிறான், 100 10 1000 மசாலா. இப்படி மசாலாக்கள் சொல்லி கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத மார்க்கம் படிச்சமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்கல நம்மள காரி எல்லாம் துப்புறான்னு சொன்னா, துப்புற நிலையில இருந்தோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் பெயரால நமக்கு கிடைச்சதுலாம் இதாங்க. இதைத்தான் தந்தாங்க. இது மாதிரி என்ன செய்யுமா? 100 மசாலா, வெள்ளாட்டி மசாலா ஒரு பக்கம் போயிடுச்சா, அதுக்கப்புறமேலு பஜனை அவங்க செய்வாங்கல்ல, பஜனை பாட்டு. நமக்கு பாட்டு இல்லாட்டி எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் பஜனை பாடுறாங்கல்ல, நம்மளும் பஜனை பாடுவோம்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு அங்க ரோட்ல வீட்டுல ஊதுறது கிடையாது. ஹிந்தி தான் வீட்டுக்கு போய் அப்புறமேலு பள்ளியாசல் வரைக்கும் போய் அப்புறம் உலகத்தை விட்டு எல்லாம் எடுத்துட்டான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ். அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? மௌலுதுக்கு இப்படி மேடை போடுவான். மௌலுது எப்படி வருவான் தெரியுமில்ல? பிரம்மாண்டமான மேடையை போடுவான். எல்லாம் பேக்கட்டு கட்டி பூ மட்டும் ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு போடுவான். பூ ஜோடனை பண்ணி அப்படி சாம்பிராணி ஒரு பக்கம், பத்தி ஒரு பக்கம். இந்த காசுக்கு ராகம் பாடுற கூட்டம் எல்லாம் வந்து உட்கார்ந்து மேல உட்கார்ந்துகிட்டு போட்டி போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? வார்த்தையை மென்று முழுங்கி கொதறி துப்புவாங்க. சுக்கு மீ லகுதி இப்படிங்கிற மாதிரி சுக்கு மிளகு திப்பிலின்னு எழுதுனா மிளகுல உள்ள மீ அங்கிட்டு சேர்த்து படிப்பான். சுக்கு மீ லகுதி திப்பிலிந்து. அந்த மாதிரி என்ன செய்வான்? யானபி ஒரு வார்த்தை, சலாம் ஒரு வார்த்தை, அலைக்கும் ஒரு வார்த்தை. இவன் யானபி சம்மா இந்த சால சுக்குமி மாதிரி மூழுது ஓதுவான். யானபீச லாம அலைக்கும் யானபீச இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி மெண்டு முழுங்குவாங்க. இதை உட்கார்ந்துகிட்டு படிக்க, இங்க உட்கார்ந்து ரசிக்க, இப்படி இருந்துச்சு. அல்லாஹ் இந்த ஏகத்துவ எழுச்சியை கொண்டு வந்த பிறகு அது ஊடுகளுக்கு நோக்கி போனுச்சு.
அப்ப ஒரு ஊடுகளை விட்டு விரட்டப்பட்டு பள்ளிவாசல்ல மோதினார் மட்டும் உட்கார்ந்து படிக்கிறார். இப்ப அல்ல எப்படி ஆக்கிட்டான், பள்ளியில எடுபட்டு போச்சு, அல்ல ஒடிச்சு விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி பாட்டு ராகம் போட்டு படிப்பாங்க. சில இதுல கொட்டும் அடிச்சுக்கிறாங்க, தப்ஸ் அடிச்சுக்கிட்டு இந்த மௌலித படிக்கிறது. இந்த மாதிரியான அலிபாத்ஷா சரித்திரம், தப்பரத்தியா, ரம்மான, தலபாத்தியான்னு ஓதுவாங்க. இங்க இருக்கு, உள்ள வச்சு பாத்துக்கோங்க. இங்க இருக்கு கண்காட்சியில எல்லா இடமும் இருக்குது. தலபாத்தியான என்ன, பாத்திமா நாயகிய அல்லாஹ் மாதிரி ஆக்குறது. ஆம்பளைக்கு அல்லாஹ் கடவுள், பொம்பளைக்கு பாத்திமா நாயகி கடவுள். எப்படி ஆகிவிட்டாங்கன்னு கேட்டா, ஆம்பளை எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். பொம்பளை யார்கிட்ட போய் கேட்கறது, பொம்பளைக்கு பொம்பளை கடவுள் வேணும்ல, அதுக்காக அல்லாஹ் ஆம்பளை கடவுள் ஆக்கிவிட்டாங்க. அல்லாஹ் ஆம்பளை கடவுள் ஆக்கி பொம்பளைக்கு பொம்பளை கடவுள் வேணும்ல, லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி அவங்களுக்கு மட்டும் இருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு வேணும்ல இப்படின்னு சொல்லி தலை பாத்தியான்னு உண்டாக்கி அதுல பாத்திமா நாயை கூப்பிட்டு கடவுள் மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி பாத்திமா நாயை பேர்ல பாச்சோர் ஆக்கி, அது வந்து பாச்சோர் ஆக்குவாங்க, பாலுஞ்சோரம் ஆக்கி வீடு விடா கொடுப்பாங்க. அப்ப இந்த தலை பாத்தியா இந்த குப்பைகளை எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தினுடைய பிரச்சாரம் தேவைப்பட்டுச்சே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி 2-3 விஷயத்துக்கு இல்ல. அதே மாதிரி மற்றவர்கள் பார்க்கிறான், இஸ்லாத்துல புரோகிதம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு கேள்வி கேட்கிறான், புரோகிதம் இல்லையா? இந்த தக்வாசல் உட்கார்ந்து ஒருத்தர் மந்திரிக்கிறாருங்கிறான். உங்க மதுரையில இந்த தக்வாசல்ல ஒருத்தர் மந்திரிச்சு பேய் ஓட்டுறார, நோய் ஓட்டுறார, பிசாசு டெய்லி 3000 ரூபாய் கலெக்ஷனா இந்த சொல்றாரு பாருங்க. இந்த மெட்ரோ இந்த மதுரையில இங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கலெக்ஷன், 36,000 ரூபாய். ஏன் பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் கூட கிடைக்காது, பில்கேட்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க சம்பளம். அமெரிக்காவுக்கு போய் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் வேலைக்கு போனா கூட 36,000 ரூபாய் கிடைக்காது. இங்க தெக்குவாசல் உட்கார்ந்துகிட்டு ஒரு மயிலரை கட்டை வச்சுக்கிட்டு 36,000 ரூபாய் உனக்கு சம்பாதிக்க முடியுது. பேய் ஓட்டுறேன், நோய் ஓட்டுறேன்னு, அது வேறையா? அது வேற. அப்ப இந்த மாதிரியாக மாதத்துக்கு 36,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை வச்சு ஏமாத்தி பொழைச்சாங்களே. இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுத்து தலை நிமிர்ந்து பார்க்கணும், இந்த சமுதாயத்தை கௌரவமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, வெறுமனே வெறும் ஆன்மீக தொழுகை இபாதத்து இதுகளோடு நின்று விடாமல் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்னவெல்லாம் இருக்குதோ, முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சதி திட்டம் இருக்கிறதோ அதையும் கூட உரத்து சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதுவும் உருவாயிருச்சு. இன்னைக்கு நசுக்க முடியுமா? 10 ஆண்டு 4 ஆண்டு காலமாக தியாகம் பண்ணினாலும் இன்னைக்கு அல்லாஹ் தலை நிமிரும். 4 வருஷ காலமா ஜெயிலு தான், 4 வருஷ காலமா அடிதான், 4 வருஷ காலமா வழக்கு தான், 4 வருஷ காலமா துன்பம் தான். அல்லாஹ்வுக்காக சகித்து இந்த சமுதாயத்தை இஸ்ஸத்தோட வாழ வைக்கணும் பாடுபடும் பொழுது இன்றைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை, ஒரு கௌரவத்தை தந்திருக்கான். எப்படிப்பட்ட கௌரவம்? முஸ்லிம்கள்னா அவங்க ஒரு சரியான சமுதாயம், ஒழுங்கான சமுதாயம், தலை வணங்காத சமுதாயம், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுற சமுதாயம், ஒழுக்கமான சமுதாயம். இப்படி எந்த பந்தாவும் இல்லாம இப்படி சின்ன ஒரு அழைப்புல ஒரு செகண்ட்ல ஒன்று திரளக்கூடிய சமுதாயம். அதையும் செய்யணும். சும்மா வெறுமனே பள்ளிவாசலுக்கு போறது எப்படி? அது நிக்கல. அந்த வேலைகளையும் செய்கிறோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் மேல ஏராளமான சந்தேகங்கள், அது நீக்கணுமா இல்லையா? நீக்க வேண்டிய அவசியம் கடமை நமக்கு இருக்கா இல்ல? இஸ்லாத்துக்கு எப்படி வருவான்? அவன் இஸ்லாத்தை விற்கிறான், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்றான். அது 2 விதமா விளக்க வேண்டியது. ஒண்ணு, இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் இஸ்லாத்தை விமர்சிக்கிறான். நீ சொல்ற தப்புப்பா, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது, இது அறிவுக்கு ஏற்றது, இதான் ஒழுங்கான மார்க்கம் ஒரு பக்கம் சொல்லணும். இன்னொரு குற்றச்சாட்டு சுமத்துனா அது நம்மகிட்ட இருக்குது. என்ன இருக்குது? பொம்பளையில கட்டுப்பட்டி ஆக்கிட்டாங்க சொல்றான். இஸ்லாம் ஆக்கல நாங்க சொல்லிவிட்டோம், அதோட நிறுத்திக்கிற மாட்டோம். பெண்களை கட்டுப்பட்டி ஆக்கி தந்துறியா? ஆம்பளைக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்க சொல்றோம். அல்லாஹ் நிரூபிச்சு காட்டான். அன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? அன்னைக்கு கம்ப்யூட்டர் அடிச்சு எப்படி ஆகாயம் அமைஞ்சிருக்கு, எப்படி ஹியூமன் பாடி அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஹதீஸ்கள் எல்லாம் எத்தனை வகையா தொகுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சீடிக்குள்ள எத்தனை ஆயிரம் கிதாபுகளை உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் பெண்கள் சொல்லித் தர்ற அளவுக்கு அவனுக்கு பதில் சொன்னா மட்டும் பத்தாது, எஜுகேட் பண்ணணும். அவன் சொல்ற குற்றச்சாட்டுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல,
ஆனா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது இல்லைன்னு சொல்லணும். இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதையும் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு தயாராக்கணும், அந்த அளவுக்கு அவங்களை டெவலப் பண்ணணும். அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம் நசுக்கிறோம் சொல்றாங்களே, அதுக்கு சரியான தீர்வு காணணும். இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகள் மார்க்கத்தை சொல்றதுக்கு. இன்னைக்கு வெளி உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன டிவி? ஜெயின் டிவியில இந்த பெண் உரிமை இயக்கங்கள் இருக்கு பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டிருந்தாங்க, தலாக்கு விஷயமா அது விஷயமாகலாம். அப்ப ஜெயின் டிவி காரர்கள் எங்களை அணுகி இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஜெயின் டிவியில தமிழ் நிகழ்ச்சி ஒன்று வருது, அதுல போடுவதற்காக வேண்டி 7:30 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. கேட்டாங்க, நாங்க என்ன பண்ண தெரியுமா? பெண்கள் விஷயம் தானே, இங்க வாங்க, நாங்க பதில் சொல்ல மாட்டோம், எங்க பிள்ளைங்க பதில் சொல்லணும், எங்க மாணவிகள் எங்க ஆசிரியர்கள் இந்த பெண் உஸ்தாதாக்கள் பதில் சொல்வார்கள். உட்கார வச்சு கேளு, என்ன கேளு. அவன் கேட்கறதுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டதை கேட்கறதுக்கு பெண்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு சமுதாயத்தை நம்ம எஜுகேட் பண்ணணும். அதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க வெறுமனே கபர் வணக்கம் இல்ல, இப்படி ஒரு சமுதாயம் உருவாகிறது நல்லதா கெட்டதா? விழிப்போட சமுதாயம் இருக்கு, நல்லதா கெட்டதா? புருஷன் எழுதுற கடிதத்தை கொண்டு போய் இன்னொருத்தன் கொடுத்து வாசிக்க கேட்டிருக்கிற இந்த முஸ்லிம் பெண்கள் கம்ப்யூட்டரை இயக்குவது நல்லதா கெட்டதா? அப்படித்தான் இருந்துச்சு. எங்க பாட்டிக்கெல்லாம் கடிதம் மாப்பிள்ளை தாத்தாட்டு கடிதம் 7 வீட்டுக்கு எடுத்து படிக்கிற ஒருத்தர் இருப்பாரு, புருஷன் எழுதுற கடிதத்தை போய் எவன்ட்டே படிச்சு கேட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறமா இன்னைக்கு? முன்னேறியதா இல்லையா? அத ஒரு பக்கம் என்ன குறைகளை சொல்றானோ அதுல மார்க்கத்தில் உள்ள எதிரா சொன்னா பதில் சொல்றோம், நம்மள்கிட்ட உள்ள குறைகளை சொன்னான்னு சொன்னா அதுக்கு தீர்வு காண்றோம். வரதட்சணைக்கு எதிராக எவ்வளவு மாநாடுகள், எவ்வளவு ஒரு கத்திட்டு இருக்கிறோம். ஊர் கூட போய் 4 மணி நேரம் 3 மணி நேரம் கத்துறமே. இன்னைக்கு எத்தனை ஊர்கள்ல தீர்மானம் போடுறாங்களே, அவன் கேட்கிறான் வரதட்சணை உங்க சமுதாயத்தில் இருக்குதுங்கிறான், சுட்டி காட்டி கேட்கிறான், கீழக்கரையில் இருக்குதா இல்லையாங்கிறான், காயல் பட்டணத்தில் இருக்குதா இல்லையா, ஊடு கொடுக்கணுமேங்கிறான், மேலப்பாளையத்தில் இருக்குதா இல்லையாங்கிறான், தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறான், ஊரை சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்ல முடியும்? இருக்குது. இஸ்லாத்தில் இல்லை, எங்க சமுதாயத்தில் இருக்குது. ஒழிப்போம், ஒழிச்சு கட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாவது ஒழிப்போம் சொல்லி கத்துறமே, ஒழிச்சுக்கிட்டு வர்றமே. இன்னைக்கு வரைக்கும் இந்த ரூபாய் இருக்காரு தௌஹீத் நீங்க நினைக்கிறீங்க. அவருடைய திருமணம், நாங்கெல்லாம் திருமணத்தில் வரதட்சணை வாங்கல, என்னுடைய அண்ணன் வாங்கல. இந்த லுகா அவர் திருமணத்துக்கு நான் போனேன், வரதட்சணை வாங்காம. இவ்வளவு வறுமையான வறிய சூழ்நிலையிலையும் அதையெல்லாம் கடைபிடிக்கிற லெவல்ல தான் நாங்க தீர்மானம் எடுத்து உள்ள இறங்கணும். எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இந்த சமுதாயம் என்ன அப்படி பார்ப்பான்? நேர்மையா முஸ்லிம பார், ஒழுக்கமா முஸ்லிம பார், பரிசுத்தமா முஸ்லிம பார், பெண்கள்கிட்ட அறிவா முஸ்லிம்களை பார், ஒற்றுமையா முஸ்லிம்களை பார், அர்ப்பணிப்பு மனப்பான்மையா முஸ்லிம பார், தியாகமா முஸ்லிம பாரு, கொடுக்கல் வாங்கல் நேர்மையா முஸ்லிம பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உயர்த்தி காட்டுவோம். அதற்காக எங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த நிலைக்கு உண்டாகும். நம்ம வந்திருக்கும் போது நீங்கள் பல மாதிரி வந்திருப்பீர்கள். தொழுகின்ற என்னன்னு தெரியாதவர்களும் இருப்பேன், எனக்கு தெரியும். பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று பார்க்க வந்திருப்பீர்கள். எல்லாம் தௌஹீத் சொல்லி நாங்க பெருமடிக்க தயாரா இல்ல, இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தவர்கள் பாதி பேர் இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். எல்லாம் அப்படி திருந்தி அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க இருக்கிறீங்க, இப்ப மாறுங்க, இப்ப முடிவு செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு வழியா இல்லையா இப்ப தீர்மானிங்க. நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லதா ஆக்கிறோமா இல்லையா இப்ப முடிவு பண்ணுங்க. இந்த நிமிடத்திலிருந்து ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய திடல்ல பள்ளிவாசல் தொழுவும் ஒதுங்கி இருந்தாங்க, வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ நம்ம பழங்கி துணிக்க அறிவிப்பு செஞ்சீங்க இல்ல, பலதரப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் தொழுதா போதுங்கிறவங்க, தொப்பி இல்லாட்டி தொழுவ கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால அப்படி நின்றாங்க. அப்ப அந்த மாதிரியான மக்கள் எல்லாம் இப்ப ஒரு சபதம் எடுங்க, ஒரு உறுதிமொழி எடுங்க. என்ன எடுக்கணும்? இந்த சமுதாயத்தை உலகத்துக்கெல்லாம் முன்மாதிரி சமுதாயம் ஆக்குவோம். நம்ம அடுத்தவனை சுட்டி காட்டிடுவோம். ஒத்துமையா நாடார்களை பாரு, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர்கள் ஒற்றுமை இருக்கிறார்கள். நாடார் சமுதாயம் நம்மளை சொல்ற மாதிரி நடந்தா என்ன